மலாக்கா டுரியான் துங்காலில் மூவர் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்தை சம்பவம் நடந்தவுடனேயே கொலையாக போலீசார் ஏன் விசாரிக்கவில்லை என்று டிஏபியின் ஈப்போபாரா நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டம் மற்றும் அமைப்புகளின் சீரமைப்புக்கான துணை அமைச்சருமான எம் குலசேகரன் வினவியுள்ளார். தொடக்கத்தில் விசாரணை எந்த பிரிவின் கீழ் வகைப்படுத்தப்பட்டது என போலீஸ் மற்றும் சட்டத்துறை அலுவலகம் தெளிவுபடுத்த வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். புக்கிட் அமானின் விசாரணையை கொலையாக மறுவகைப்படுத்துவதற்கான சட்டத்துறை தலைவர் அலுவலகத்தின் பரிந்துரையை குலசேகரன் வரவேற்றார். ஆனால் இது பதிலளிக்கப்படாத பல கேள்விகளை எழுப்பியுள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டினார். எந்த விதியின் கீழ் விசாரணை முதலில் வகைப்படுத்தப்பட்டது? தொடக்கத்திலேயே ஏன் கொலை விசாரணை தொடங்கப்படவில்லை? மறுவகைப்படுத்துதல் வரவேற்கக்கூடியதாக இருந்தாலும் விசாரணை விரைவாகவும் முழுமையாகவும் நடத்தப்பட்டால் மட்டுமே அரசாங்க அமைப்புகள் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை பெற முடியும் என இன்று வெளியிட்ட அறிக்கையில் குலசேகரன் வலியுறுத்தினார். அனைத்து ஆதாரங்களும் பாதுகாக்கப்படுவதையும் சாட்சிகளின் தகவல்கள் புதிதாக இருக்கும் போதே பதிவு செய்யப்படுவதையும் உறுதி செய்ய கொலை விசாரணையை விரைவுபடுத்த வேண்டும் என்று அவர் அறைகூவல் விடுத்தார். விசாரணையின் முடிவு அதிகாரிகள் மீதான பொதுமக்களின் நம்பிக்கை மற்றும் பாதிக்கப்படக்கூடியவர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் திறனில் தாக்கங்களை ஏற்படுத்தும் என்று குலசேகரன் கூறினார். சுடப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு விசாரணை தொடர்பாக உறுதிமொழியும் நம்பிக்கையும் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். New Skechers Aeroburst, running shoes that push the laws of aerodynamics. It all starts with Skechers Hyperburst technology, supercritical foam that gives Aeroburst unbelievable response and propulsion, plus a carbon-infused H-plate that returns more energy. Skechers Aeroburst.